தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஜபயோகம் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் ஜபயோக சாதனை குறித்து நாம் முதலில் சிந்திப்போம். மனதை தூய்மையாக்கி ஒருநிலைப்படுத்தி கடவுளின் மீது பதியச் செய்வதே சாதனையாகும். சாதனையின்றி ஒரு பொருளை சாதிப்பார் உலகில் இல்லை. ஆனந்தத்தின் உயர்ந்த இருப்பிடமாக விளங்கும் பரமனாம் சத்தியத்தை சாதனையின்றி நீங்கள் பெற முடியாது. ஜபம் ஒரு முக்கிய சாதனை. இன்று நான் 10 மாலைகள் ஜபம் செய்வேன் என்று முடிவு செய்து குறிப்பிட்ட மாலை ஜபம் முடியும் வரை ஆசனத்தை விட்டு அகலாதீர்கள். இது உங்கள் இச்சாசக்தியை வலுப்படுத்தி மனதை எளிதிலே அடக்கி நிறுத்த உதவும். குறித்த அளவு மாலைகள் ஜபம் செய்து முடிக்கும் வரை சாதனையில் எவ்வித முறிவும் இருக்கக்கூடாது. உலகியல் எண்ணங்களின் நுழைவு பிளவை ஏற்படுத்துகிறது. 2 மாலை ஜபத்திற்கு பின் முறிவு ஏதாவது ஏற்பட்டால் அவ்விரு மாலை ஜபத்தை கணக்கிடக்கூடாது. திரும்பவும் ஜபத்தை தொடங்கி 10 மாலைகள் ஜபம் செய்ய வேண்டும். 4 மாலைகள் ஜபத்திற்கு பின் முறிவு நிகழின் அதையும் கணக்கில் சேர்த்து கொள்ளாதீர். மறுபடியும் 10 மாலைகள் ஜபம் செய்யுங்கள். இது சிறிது கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் இத்தகைய சாதனையின் பலன் ஆத்மனில் உள்ள அமர வாழ்வு என்பதை மறந்துவிடாதீர்கள். எனவே இவ்வரிய சாதனையில் ஈடுபட்டு பரம லட்சியத்தை அடையுங்கள். மாணவன் ஒரு தவறு செய்தால் ஆசிரியர் அவர்களை கடிந்து கொள்வதுடன் தண்டனையாக 2 காதுகளையும் 2 கைகளால் பிடித்து கொண்டு குறைந்தது 10 தடவைகள் பைட்டக் போடச் சொல்கிறார். 4 பைட்டக்குகள் செய்த பிறகு அவன் சரியாக செய்யவில்லை என்றால் மேலும் விடாது 10 தடவைகள் பைட்டக் செய்ய சொல்கிறார். இது போன்றதே ஜபசாதனையும். எனவே இதே போன்ற தண்டனையும் அதற்கும் பொருந்துவதாகும். மனதிற்கு இடம் கொடாதீர்கள். இடம் கொடுத்தால் குரங்குக்கு இடம் கொடுத்ததை ஒக்கும். தாளிட்ட அறையில் நீங்கள் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து அந்த நிமிடத்திலேயே நீங்கள் ஒரு மானசீக சந்நியாசி என்பதை உணருங்கள். உலகத்துடனோ குடும்பத்தாருடனோ உங்களுக்கு யாதொரு தொடர்பும் கிடையாது. எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். யாராவது கதவை தட்டினால் தடுமாற்றம் அடையாதீர்கள். கதவை திறக்க முயலாதீர்கள். சாதனை முடியும் வரை யாதொரு தொந்திரவும் ஏற்படாதவாறு கவனித்துக் கொள்ள குடும்பத்தாரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அறைக்கு வெளியே வந்த பின்பும் சாத்வீக பாவத்தையே கொண்டு விளங்க முயலுங்கள். கடவுளின் திருப்பெயரை சதா உச்சரித்த வண்ணம் இருங்கள். மெல்ல மெல்ல ஜபம் செய்தலும் தியானமும் நம்முடைய இயல்பாகிவிடும். வெளிமனம் இடையிடையே மறந்தாலும் அடிமனம் சதா பகவன் நாமத்தை உச்சரித்த வண்ணம் இருக்கும். அறையினுள் சாதனையில் ஈடுபடும் நேரத்தில் உற்பத்தி செய்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் உலகியல் பழக்கத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தால் அறவே அழிந்து ஒழியும். எனவே உங்கள் தொடர்பு, உலகியல் பேச்சு, உடை, நீங்கள் பார்க்கும் பொருள்கள், கேட்கும் வார்த்தைகள் அனைத்திலும் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகும். கெட்ட வார்த்தைகளையும் கடும் சொற்களையும் நீங்கள் சொல்லக்கூடாது. சாத்வீக உணவை உட்கொண்டு எளிய உடையை அணியுங்கள். சினிமா பார்ப்பது கூடாது. சதா கடவுளின் திரு உருவத்தையே தியானித்த வண்ணம் உங்கள் மனம் அமைய வேண்டுவதற்காக பாடுபடுங்கள். பார்க்கும் பொருள்களெல்லாம் கடவுளின் உருவங்கள் என எண்ணுங்கள். செய்தித்தாள், நாவல்களை கருத்தூன்றி படிக்காதீர்கள். நாவல்கள், செய்தித்தாள்கள், சினிமாக்கள் முதலியன தீய தொடர்புகளாகும். இவை சாதாரண உலகியல் எண்ணங்களை உண்டு பண்ணி மன அமைதியை கெடுக்கிறது. நீங்கள் எதையும் பெறுவதில்லை.
உலகில் பற்பல தடைகளும் கஷ்டங்களும் உள்ளன. அமர பதவியை அடைய எண்ணினால் யோக நியதிகளை நீங்கள் அனுசரித்து ஆக வேண்டும். மனமுண்டேல் வழியுண்டு. பலமான சாதனையை பற்றி வலுவான முமுட்சு தத்துவமும் இருந்தால் உங்களுக்கு உள்ளிருந்தே உயர் வலிமை வெளித்தோன்றுவதுடன் உலகிலே இருந்தாலும் எல்லா நியதிகளையும் உங்களால் அனுசரிக்க இயலும். உலகத்தில் இருந்து கொண்டேதான் பண்டித மதன மோகன மாளவியாஜி, காந்திஜி போன்ற பெரியோர்கள் மனவிகாசத்தை அடைந்தனர். நொண்டி சாக்கு போக்குகளை சொல்லாதீர்கள். உங்களுடைய ஆத்மீக பாதையில் உலகம் ஒரு இடையூறு அல்ல. உலகமே உங்கள் குரு. உலகம் ஒரு பயிற்சி கூடம். உலகம்தான் விராட் அல்லது ஈஸ்வரன். உங்கள் விடுமுறை நாட்களை ரிஷிகேஷம் போன்ற ஒதுங்கின இடங்களில் தீவிர சாதனையில் ஈடுபடுங்கள். தனிமையிலே வாழுங்கள். நீங்கள் அனைவரும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுதலை அடைவீர்களாக என்பதாக ஜபயோகம் என்ற இந்த நூல் நிறைவடைகிறது. சுவாமி சிவானந்தரின் இந்த நூலை அழகிய தமிழில் மொழியாக்கம் செய்த சுவாமி விமலானந்தர் அவர்கள் தனது முன்னுரையில், குருதேவ் ஸ்ரீ சுவாமி சிவானந்தஜி மகாராஜ் is a rare avatar who has come into this world to raise all from the lowest level to the state of super consciousness without the difference of caste, color, creed, religion, language or country. He has blessed the world with many inspiring, elevating books having wonderful ideas on various topics to be of use to one and all from the young to the old. Let this book be used to all and make them intellectually famous. Let our Guru bless us all என்றவாறு தன்னுடைய முன்னுரையில் அழகாக கூறியுள்ளார். நாமும் நமது குருதேவர் கூறிய ஏதாவது ஒரு மந்திரத்தை குருமுகமாக பெற்று அதை தொடர்ந்து வாழ்வில் ஜபம் செய்து இறையருளை விரைவில் பெற்று ஜீவன் முக்தர்களாக திகழ எல்லாம் வல்ல குருவருள் நமக்கு துணை நின்று அருள் புரிய வேண்டுவோம். ஜபயோக சாதனையை விடாது செய்வோம். ஜீவன் முக்தர்களாக திகழ்வோம். நாளை தொடங்கி சில நாட்களுக்கு குருதேவர் அருளிச் செய்த காயத்ரி சாதனையும் சந்தியாவந்தனமும் குறித்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.